ரீசெண்டாக சந்திரமுகி 2 படம் வந்தது. அது ஒரு பேய் படமாக பார்த்தீங்களா? செம்மையாக இருந்ததா? உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது. நான் சந்திரமுகி 1ன்னு ஒரு படம் வந்தது. ரெண்டுத்துக்கும் ஒரே டைரக்டர் தானே. ஆனால் சந்திரமுகி 1 வந்து நிறைய பேர் பேய் படம் நான் தெரிஞ்சுக்கிங்களே. உண்மையாலேயே அது பேய் படம் கிடையாது, சப்கான்ஷியஸ் பற்றின ஒரு படம். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம அதை தான் பேச போகிறோம். சப்கான்ஷியஸ்னால் என்ன, கான்ஷியஸ்னால் என்ன, சூப்பர் கான்ஷியஸ்னால் என்ன, இதை ரிலேட் பண்ணி எப்படி பல விஷயங்கள் இந்த உலகத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒருத்தனுக்கு பேய் வருதுன்றாங்க, ஒருத்தனுக்கு சாமி வருதுன்றாங்க. ஆனால் சாமியோ பேயோ உண்மையா அப்படின்னா தெரியல. ஒருத்தன் பேயை பார்த்தேன்னு சொல்லிட்டு வீடியோ காமிக்கிறான், ஆனால் யாருமே சாமியை பார்த்தேன்னு சொல்லிட்டு வீடியோ காமிக்கவே இல்லை. ஏன் இங்கே வரவங்களுக்கு மாரியம்மா மாரியாத்தா அது மாதிரி தமிழ் கடவுள் தான் வருவாரா? ஃபாரினில் இருக்க கடவுள்லாம் வரமாட்டாரா? அந்த மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கான பதில் கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ்னால் என்ன அப்படிங்கிறத வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம சேனலை யாரும் ஃபாலோ பண்ணல, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஃபாலோவோ சப்ஸ்கிரைபோ பண்ணிக்கோங்க. உங்களோட பிளாட்ஃபார்மில் என்ன இருக்குதோ. உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் கருத்து சொல்லிடுங்க. நானும் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் கேட்குறீங்க அப்படின்னா நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மூளை அப்படிங்கிறது ஃபிசிக்கலை தாண்டி சூட்சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம். அதை நம்மளால் இது புரிஞ்சிடுச்சுன்னா நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதாவது கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாருமே கேட்டிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதெல்லாம் எப்படி இயங்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம பிறக்கும் பொழுது கான்ஷியஸ் அப்படிங்கிறது மேல் மனம், சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறது நடுமனம், அண்ட் சூப்பர் கான்ஷியஸ் அப்படிங்கிறது டீப்பரான ஒரு மனம், ஆழ்ந்த ஒரு ஸ்டேட். கான்ஷியஸ்னால் என்ன? இப்போது நம்ம படிக்கிற இன்ஃபர்மேஷன், நமக்கு தெரிஞ்சுக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கான்ஷியஸில் சேவ் ஆகுது. இப்போ ஒரு விஷயம் பேப்பரில் படிக்கிறோம், நம்ம புக்கில் படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், இதுதான் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கான்ஷியஸில் சேவ். சப்கான்ஷியஸ்னால் என்ன? சப்கான்ஷியஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த உலகத்தில் சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும், உங்கள் கண்ணு பார்க்குற விஷயங்களும், உங்கள் கண்ணோட சைடு, அதாவது நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாத சில விஷயங்களையும் அது சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். உங்களோட உணர்வுகளை வச்சு சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத அதில் புரிஞ்சிக்க முடியும். சூப்பர் கான்ஷியஸ்னு ஒன்று இருக்குது. அந்த சூப்பர் கான்ஷியஸ்னால் என்னென்னா, எவ்ரி திங் இஸ் கனெக்டட். உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களும் கனெக்டடாக இருக்குது, இந்த உலகத்தில் இருக்க எல்லா யூனிவர்ஸும் கனெக்டடாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இடம் தான் அது. அதுக்கு நடக்கிறது, நடக்க போகிறது, நடந்துட்டுருக்கிறது எல்லா விஷயங்களும் தெரியும். அதை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நம்மளோட கான்ஷியஸையோ சப்கான்ஷியஸோ ஆக்ட் பண்ண முடியுமே தவிர, சூப்பர் கான்ஷியஸை நம்ம ஆக்சஸ் பண்ணி அதுலேருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமே தவிர, அதை ஹேக் பண்ணி சில விஷயங்களை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு கஷ்டம். ஸோ கான்ஷியஸ், நம்ம பிறக்கும் பொழுது நம்ம எம்டி மைண்டடாக இருப்போம். அப்போது சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறது காலியாக இருக்கும், அதுக்கு என்னன்னே தெரியாது. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன வயசில் இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி இது என்ன அப்படி சொல்லி கேள்வி கேட்டே இருப்போம். நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறது ஃபில் ஆகுது. மெமரிஸை நான் சொன்ன மாதிரி அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மெமரிஸை கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ சப்கான்ஷியஸ் மேலே கான்ஷியஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்குல்ல, எது இதெல்லாம் தேவை, அதாவது அந்த டைமுக்கு எது இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் சப்கான்ஷியஸ் சூப்பர் கான்ஷியஸ்க்கு காமிக்கும். இப்படி தான் உள்ளேருந்து வெளியே போகும். சூப்பர் கான்ஷியஸ்லேருந்து எதுவுமே இந்த சப்கான்ஷியஸ்க்கோ கான்ஷியஸ்க்கோ போகாது. சப்கான்ஷியஸில் ஒரு விஷயம் ரெக்கார்ட் ஆகும், அதுலேருந்து கான்ஷியஸ்க்கு போகும். ஸோ இதுதான் நடக்கும். புரியல அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் புக்கில் வரைஞ்சி வச்சாலோ உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உலகத்தில் பாதி விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். பேசாத நிறைய விஷயங்களையும் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ நம்மளோட கான்ஷியஸ் அப்படிங்கிறது அது ஒரு விஷயத்தை சேவ் பண்ணி வைக்கும், ஒரு இன்ஃபர்மேஷனாக. இப்போ பாருங்களேன், எக்ஸாம்பிள் சொல்ல ஆரம்பிப்போம். இப்போது ஒரு புக்கு படிக்கிறீங்க. அந்த புக்கில் வந்து கோபம் படக்கூடாது, கோபம் பட்டால் உங்கள் இருதயம் பாதிக்கும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும், பிபி அதிகமாகும் போட்டிருக்குது. ஆமாம்ல, நான் கூட அன்றைக்கி கோவப்படும் போது ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் பக்கு பக்குன்னு இருந்தது. ஆமாம், கோவப்படுறது வந்து நம்மளை தான் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இனிமேல் நான் கோவமே படமாட்டேன்டா, இது சத்தியம்டா அப்படின்னு கூட சொல்லியிருப்பீங்க. ஆனால் ஒரு டைம் வரும்போது சுள்ளுன்னு ஏறும் கோவம், தடுக்கவே முடியாது, அடித்து எல்லாத்தையும் பறக்க விடுவீங்க. அப்போது உங்களுக்கு கான்ஷியஸ்க்கு ஒரு விஷயம் தெரியுதுல்ல, கோவப்பட்டால் தப்பு, நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது சூப்பர் கான்ஷியஸ், அது சப்கான்ஷியஸ் என்ன பண்ணுது? சப்கான்ஷியஸில் நீங்கள் கோவப்பட்டால் இப்படிலாம் பண்ணணும் ஒரு பதிவு இருக்குது, அதை பண்ணுறீங்க. ஓகேவா? இன்னும் சுலபமாக புரிய வையுங்கள் அப்படின்னா இப்போ சொல்கிறீங்க. சில பேர் குடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, அதிலே போட்டிருக்குது இதெல்லாம் கெட்டதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நமக்கு சாவு நிச்சயம், சீக்கிரமாக வந்துடும், ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் இப்போயே நிறுத்தணும் அப்படின்னு இந்த நியூ இயர்லேருந்து குடிக்க மாட்டான்பா அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர் நைட்டே போய் குடிச்சிட்டு வந்துடுவாங்க. அவங்கள தடுக்க முடியாது. அங்கே தான் சப்கான்ஷியஸும் ஆக்டிவ் ஆகுது. அங்கே ஆக்டிவ் ஆகி அந்த விஷயங்கள்லாம் நடத்துது. அப்போது நம்ம மனிதர்களாக கான்ஷியஸை மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட சப்கான்ஷியஸாக எதுவுமே நம்ம கையில் கிடையாது. ஏன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற விஷயங்கள், சப்கான்ஷியஸில் இருக்க விஷயங்கள் எல்லாமே கான்ஷியஸ்க்கு வந்து அந்த கான்ஷியஸ் தான் நம்ம வழி நடத்திக்கிட்டு. நம்ம கான்ஷியஸில் 60,000 மெமரிஸ், அதாவது 60,000 எண்ணங்கள் டெய்லி தோண்டிகிட்டே போதும். அந்த 60,000 எண்ணங்களில் 90% ரிப்பீட்டட் எண்ணங்கள், அதாவது சப்கான்ஷியஸ்லேருந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு எண்ணம் தான். அப்போ அந்த 10% தான் நீங்கள் கான்ஷியஸ் யூஸ் பண்ணுறீங்க, 90% உங்களால் சப்கான்ஷியஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமா? இங்கே கார் ஓட்டுறீங்க. கார் ஓட்டும் போது ஸ்டார்டிங்கில் இதுதான் கிளச்சு, இதுதான் கீர், நம்ம மைண்டு ஷிஃப்ட் ஆகுது நம்மளால் பார்க்க முடியும். கார் ஓட்டிகிட்டே ஸ்டேரிங் பிடிச்சினே இருப்போம். கீர் போடும்போது நம்ம மைண்டு அந்த கீருக்கு போயிடும், அந்த ரோட்டில் இருக்கிற கீருக்கு போயிடும். கீர் போட்டு கிளச்சு மிதிக்கும் போது அந்த கிளச்சு காலுக்கு போயிடும். இப்படி மாறிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது சப்கான்ஷியஸ்குள்ளே போயிட்டு நம்ம அடுத்த ஒரு வருஷத்தில் பேசிக்கிட்டே ஓட்டுவீங்க. எப்படா இருக்க அப்படி இப்படின்னு, ஐயோ பேசிட்டே இவ்வளோ தூரம் வந்துட்டோமா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா அப்போ உங்களோட கான்ஷியஸ் ஓட்டில் உங்களோட சப்கான்ஷியஸ் ஓட்டுது, நீங்கள் பேசிட்டு ஓட்டுவீங்க, எப்படி வேணால் ஓட்டுவீங்க. அதில் சில மிஸ்டேக்ஸ் வரும்போது தான் ஆக்சிடென்ட்ஸும் நடக்குது. இதில் பேர் கான்ஷியஸே இல்லாமல் அவங்க மாட்டு ஓட்டிட்டு எப்படியோ வந்துடுவாங்க. வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டோம், இல்லை பேசிகிட்டே இருந்தேன் அந்த இதுவே தெரில அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ சப்கான்ஷியஸ் தான் 90% நம்மளுக்கு வந்து வேலையை செய்ய வைக்குது. இப்போ சப்கான்ஷியஸை எப்படி ஹேக் செய்யலாம், எப்படி ஹேக் செஞ்சு சில விஷயங்களை கொண்டு வரலாம், எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு சில இடங்களுக்கு போனால் ஏன்னே தெரியாது சில நெகட்டிவான விஷயங்களோ பாசிட்டிவான விஷயங்களோ வரும் ஃபீலிங்காக. அது பாசிட்டிவான ஃபீலிங் இருந்தால் ஓகே எடுத்துப்போம். ஆனால் நெகட்டிவாக ஃபீலிங் இருந்தால் அதை மாற்றியே ஆகணும். இல்லைனா அந்த இடத்துக்கு எப்போ போனாலும் நெகட்டிவாக தான் இருக்கும். இந்த மாதிரி சில இடங்கள் இருக்கும். சில பேர்லாம் பால் குடிக்க மாட்டாங்க. அந்த பாலே வந்து ஒரு பயமான ஒரு உணர்வை உருவாக்கும். நிறைய இருக்குது. சில பொருள் பார்த்தா பயமான உணர்வு உருவாக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாருக்குமே. ஒரு உண்மையான அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு சின்ன பையன் வந்து சின்ன வயசில் அவங்க அம்மாலாம் அடிக்கவே மாட்டான், அவங்க அம்மா அப்பாலாம். நான் சின்ன வயசில் அவன் பாலை தள்ளி விட்ட உடனே செம்மட்டி அடித்து பொழந்து விட்டாங்களாம். அப்போ வந்து ஒரு பயம் அப்படின்ற உணர்வு உருவாயிருக்கும் இல்லையா, அந்த உணர்வு அந்த ஸ்மெல்லோட, அந்த பாலோட ஸ்மெல்லோட அட்டாச் ஆகிடுச்சு. அது சப்கான்ஷியஸ்குள்ளே போயிடுச்சு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன நடந்தது அப்படின்னா, அவனுக்கு 20 வயசு 30 வயசு ஆயிடுச்சு. அந்த அடித்த சம்பவங்களும் மறந்து போயிடுச்சு. ஆனால் அந்த உணர்வு பாலை மோந்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் அப்படிங்கிற உணர்வு வந்து மேட்ச் ஆகிக்குது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நம்மளோட சப்கான்ஷியஸ்க்கு தெரியாதா அது வேறு இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா, உண்மையாலே சப்கான்ஷியஸ்க்குன்னு ஒரு
அறிவு, மிகப்பெரிய அறிவுலாம் கிடையாது. எது இருக்குதோ அது ரெக்கார்ட் பண்ணிக்கும். அப்போ எப்படி ப்ரோ எமோஷனையும் இதுவும் கனெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா, அதுக்கு தெரிஞ்ச பாஷை எமோஷன் மட்டும்தான். நீங்கள் தமிழ், இங்கிலீஷ் இது எல்லாம் பேசுகிறீங்க, இது எல்லாம் உங்கள் மூளையில் ரெக்கார்டாக இருக்குது. ஆனால் அதோட கம்யூனிகேட் பண்ண முடியாது. இந்த மொழிகள் எல்லாமே உங்களோட கான்ஷியஸை தான் கம்யூனிகேட் பண்ணும், தவிர சப்கான்ஷியஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம், டேட்டா பேஸ் வச்சுருக்குமே தவிர கம்யூனிகேட் ஆகாது. இதுக்கு போய் பயப்படுறியடா, சின்ன வயசில் நடந்தது அப்படின்னு சொன்னால் உங்களோட கான்ஷியஸ்க்கு தான் தெரியும். உங்களோட சப்கான்ஷியஸ்க்கு சின்ன வயசில் நடந்தது அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ரெக்கார்டு இருக்குது, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. எனக்கே சின்ன வயசில் நான் அதிகமாக ஹாஸ்பிட்டல் போவேன். இப்போது எனக்கு ஏசியை பார்த்தா, ஏசியில் இருந்தால் லைட்டாக பயம் வரும். ஏன்னா அப்போ போன ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஏசி தானே. அப்போது வீட்டில் பெரிய அளவுக்கு ஏசி போட மாட்டோம், ஆனால் ஹாஸ்பிட்டலில் தான் ஏசி போடுவோம். ஏசி உடம்புல ஒரு சஃபரிங், அந்த சஃபரிங் அந்த எண்ணத்தோட அந்த ஃபீலிங்கோட ஏசி ரெண்டுமே மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ ஏசி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு பதட்டமான ஒரு நிலை எனக்கு வரும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு வரும். நிறைய பேருக்கு இன்டர்வியூ போகும்போதோ நிறைய விஷயங்களில் பயம் இருக்குது. ஆனால் நான் ஒரு விஷயம் பண்ணேன், அதை பண்ணக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. சிம்பிள் தான், மெடிடேஷன், விபாசனா பண்ணேன். ஆனால் விபாசனா எல்லாரும் பண்ண முடியாது இல்லையா. அப்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம வர வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சப்கான்ஷியஸ்லேருந்து நிறைய விஷயங்களை எடுத்துட முடியும். ஓகே, நம்மளோட தாட்ஸ், நம்மளோட இப்போ நடந்துக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். எல்லா நடக்கிற விஷயங்களும் முதல்ல சப்கான்ஷியஸ்லேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண விஷயங்கள் சப்கான்ஷியஸ் கான்ஷியஸ்க்கு சொல்லுது. கான்ஷியஸ் உங்களோட வாய் வழியாக இல்லை உங்களோட ஆக்ஷன் வழியாக வெளியே வருது. அதாவது உள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு இன்புட்டை நம்ம வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக லேர்னிங்காகவோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அது மறுபடியும் திரும்பி வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம லைஃப் திரும்பி பழைய மாதிரியே இருக்குது. அப்போ இப்போ நான் புது மாதிரியாக மாறணும்பா அப்படின்னா உங்கள் சப்கான்ஷியஸ் எது நம்புதோ அதை நடத்தும், இல்லை அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போகும். ஏன்னா சப்கான்ஷியஸ் இது தான் நம்புது அப்படின்றப்போ அந்த இடத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகும். இப்போது அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனுமே கூட. நான் பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கான்ஷியஸ் மூலையில் நினைக்கிறீங்க. இப்போ உண்மையாலே பணக்காரன் ஆகிறீங்களா அப்படின்னா கிடையாது. அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஏன்னா சப்கான்ஷியஸ்க்கு ஃபீலிங் மட்டும்தான் புரியும். ஆனால் எனக்கு ஃபீலிங் வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இதுவே தெரியாமல் அவங்களால சக்ஸஸ் ஆகிருக்க முடியும். ஆனால் யோசிச்சு பார்த்தாங்கன்னா, நீங்கள் உங்கள் மனசில் ஒரு விஷயத்த உங்களோட சப்கான்ஷியஸாக நம்ப வைக்கணும் அப்படின்னா நிறைய வழிகள் இருக்குது. உங்களால் எதுவுமே பண்ணாமல் உட்காந்த இடத்துலேருந்தே என்ன நம்ப வைக்க முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக நடந்துடும். ஆனால் நிறைய பேரால் அதை நம்ப வைக்க முடியாது. நான் லட்சக்கணக்கில் காசை பேங்க்கில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட கான்ஷியஸ் சொல்லும், ஏண்டா லூசுப்பலே, உனக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, நாளைக்கு எப்படி சோறு சாப்பிட்றதுனே தெரில, 1 லட்சக்கணக்கில் வச்சுருக்கேன்னு ஏமாத்தவா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூளையே சொல்லிடும். அப்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் எப்போவுமே நம்பாது. எப்போ நம்புவோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஒர்க்கை போட்டிங்க அப்படின்னா அதை ஈஸியாக நம்ப வைக்க முடியும். ஆமாம், இவ்வளோ ஒர்க் போட்டிருக்கோம், அப்போது கண்டிப்பாக நடந்தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்பும். இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்களை நடத்தும். எல்லா விஷயங்களையும் லக்குன்னு ஒன்று இருக்குது, நம்ம கையில், நம்ம கண்ட்ரோல்லே இல்லாததுன்னு ஒன்று இருக்குது. அந்த கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்த எடுத்து நடத்த ஆரம்பிக்கும். இதே தான் இந்த கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கடவுளை எடுத்து இங்கே போட்டு பாருங்கள். சப்கான்ஷியஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்குள்ளே கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தை திணிச்சிட்டாங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் கடவுள் நம்புறீங்க, சூப்பர் பவர் உங்கள் தலைக்கு மேலே வானத்தில் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, அது நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்குது அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்க. உங்களை சப்கான்ஷியஸ் நம்பிருச்சு. அப்போது நீங்கள் நினைப்பீங்க, கடவுளே எனக்கு இதை நடத்தி கொடு அப்படின்னு சொன்னோன்னே கடவுள் கேட்பாரு, அதை நடத்தி கொடுத்துருவாருன்னு உங்களோட சப்கான்ஷியஸோட பயங்கரமான நம்பிக்கை அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அது நடக்க ஆரம்பிச்சிடும். இதனால தான் கடவுள்லாம் என்ன, அதை ஆராய்ச்சி பண்ணாதீங்க, அதை ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் நரகத்துக்கு போவாங்கன்னு சொன்ன விஷயங்கள் இதுதான். ஆனால் இங்கே பல விஷயங்கள் மாறி போச்சு, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம
கடவுள்னு சொல்லி பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நம்மளோட சப்கான்ஷியஸை ஆக்சஸ் பண்ணுறது மட்டுமே. யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் பேயும் உங்களோட சப்கான்ஷியஸில் ஏற்படுற ஒரு மாற்றம். அது சந்திரமுகி படம் பார்த்துருந்தோம், அதை பற்றி பேசியிருந்தோம்ல. சந்திரமுகி 1 அப்படிங்கிறது முற்றிலுமாக ரஜினி ஒரு மனோதத்துவ நிபுணராக தான் வருவார். சாமியாராலே ஓட்ட முடியாத பேயை மனோதத்துவ நிபுணர் ஓட்டிடுவார். அப்படின்னா அது பேயே இல்லை அப்படிங்கிறது தான் அந்த கதை. அந்த கதையில் எப்போவுமே இந்த பேய் உள்ளே நுழைஞ்சிச்சின்னு ஒன்று காமிச்சிருக்க மாட்டாங்க, யோசிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இப்படி தான் காமிச்சிருப்பாங்க. ஜோதிகா அப்படிங்கிறவங்க சின்ன வயசுலேயே மனதளவில் பாதிக்கப்பட்டவங்க. அவங்க பாட்டி சொல்கிற கதைகளை படிச்சுட்டு அந்த கதையாகவே அவங்க மாறிட்டு மற்றவங்களுக்கு ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க. இதுதான் அவங்களோட நிலைமை, இதுதான் அவங்களோட மனநிலை. எந்த கதையாக இருந்தாலும் அந்த கதை மாதிரியே, அந்த கதையில் இருக்க ஹீரோ மாதிரியோ மாறிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த சந்திரமுகி கதை கேட்குறாங்க, அதில் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. இவங்களும் சந்திரமுகியா மாதிரியே மாறணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அவங்கள மாதிரி நிற்கிறாங்க, அவங்க போகிற ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க, அவங்க போகிற ஜுவல்ஸ்லாம் போடுறாங்க, அதே மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சப்கான்ஷியஸ் அதுதான் நான் தான் சந்திரமுகி அப்படின்னு நம்புது. அப்போ சந்திரமுகியோட எண்டு பிலீஃப் என்னென்னா, லட்சியம் என்னென்னா, அந்த வேட்டையனை சாவடிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போது அவங்க உள்ளே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நான் தான் வேட்டையன்னு ஒருத்தன் சொல்கிறான். அதான் நம்ம சப்கான்ஷியஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணோம் இல்லையா. அவனோட காலடி முதற்கொண்டு அவன் வாய்ஸ் முதற்கொண்டு ரெக்கார்ட் பண்ணிடுது. அப்போது அந்த வாய்ஸ் எங்கெங்கெல்லாம் கேட்குதோ, அப்போ அது ரஜினி வாய்ஸ் தானே. அந்த ரஜினி வாய்ஸ் எங்கே கேட்குதோ அவன் தான் வேட்டையன் அப்படிங்கிறத நம்புது. அப்போது அப்படி நம்பும்பொழுது நீ என்ன பண்ணால் வெளியே போவ அப்படின்னு சொல்லும்போது, என் வேட்டையனை சாவடிச்சா வெளியே போவேன் அப்படின்னு அது சொல்லுது. அப்போது வேட்டையன் உண்மையிலே சாக மாட்டான், அது பேய் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி பேயாக இருந்ததுன்னா, இந்த பேய் அந்த ஆத்மாவுக்கு வேட்டையன் செத்துட்டான்னு தெரியாதா? ஏன்னா அது ஆத்மாவே கிடையாது, அது சப்கான்ஷியஸ் ப்ராப்ளம். அப்போது அந்த சப்கான்ஷியஸ் ஒன்று சொல்லுது, அவனை சாவடிச்சா நான் சந்திரமுகி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஏன்னா சந்திரமுகிக்கான பர்பஸே கிடையாது, அதுக்கப்புறம் கதையே இல்லைல்ல. அப்போது நம்ம மூளையிலேருந்து இந்த சந்திரமுகி அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி காணாமல் போயிடும். அதுக்கு மேலே பில்ட் பண்ண முடியாதுன்றப்போ அந்த ஸ்டோரி காணாமல் போயிடும். அதனால் அவங்க எரிக்கும் போது அது மூஞ்சில் ஊதி அந்த பொம்மை எரிய வைக்கிற மாதிரி எரிச்சிட்டு பார்க்கும்பொழுது அந்த பேய் ஆட்டோமேட்டிக்காக போகுது. இதுதான் சப்கான்ஷியஸான ஒரு மனோதத்துவ நிபுணராக இருக்கக்கூடிய அந்த சந்திரமுகிக்கு, அதாவது அந்த ஹீரோயினுக்கு இருக்கக்கூடிய அந்த மனோதத்துவ பிரச்சனையை வெளியே கொண்டு வந்துடுறாரு. ஆனால் இன்னுமே இது பேய் படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருப்பாங்க நிறைய பேர். இதே நம்பது மட்டும் இல்லாமல் செகண்ட் பார்ட்டில் பேய் படமாக எடுத்துருக்கீங்க, அதுவும் ஒரே டைரக்டர் தான், எப்படி தான்னு தெரியல. நீங்கள் இன்னும் கேட்டுட்ருக்கீங்க, இன்னும் அது பேய் படம்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஒரு சாமி வருது, நான் இந்த சித்தர் அந்த சாமி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேர் சொல்லுது. ஏன் ஒரு ஜப்பானில் இருக்க சித்தரோ சாமியாரோ வரமாட்டாரா? சித்தர் சாமியாரானா அவர் யூனிவர்ஸில் எந்த இடத்துல வேணால் இருக்கலாம், அப்போ இந்தியாவுக்கு வரமாட்டாரா அப்படின்னா அது அவங்களோட சப்கான்ஷியஸ் தான். சப்கான்ஷியஸில் சாமி வருவார், உடம்புல வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க டீப்பராக சப்கான்ஷியஸில் நம்பும்போது அவங்க வராங்க. அவங்க பேரை கேட்கும்போது ஆல்ரெடி தெரிஞ்ச பேரும் சொல்கிறாங்க, தெரியாத பேரை யாருமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி சில பேர் வேறு மொழிகள் கூட பேசுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சப்கான்ஷியஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணும். நீங்கள் வேறு மொழிகள் பேசுகிறாங்கன்னா அவங்க பேசுகிறத எப்பயாச்சும் பார்த்துருக்கலாம், இல்லை அவங்க கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரியாத மொழியை கண்டிப்பாக பேச மாட்டாங்க. அதே மாதிரி தான் பேயுமே ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். அதுக்கு உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லும்போது சில பேயெலாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு பிரியாணி தேவை, எனக்கு கோட்ரு தேவை, அதாவது அவங்களோட டீப் மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் சொல்லிடுவாங்க. அது கொடுத்தோடனே போயிடும். நிறைய பேர் கிராமத்தில் இருந்து பார்க்கும்போதெல்லாம் தெரியும். அண்ட் இது எப்படி ஒரு மிஸ் ஆகுது
எப்படி ஒரு ஒரு சாமியாவோ பேயாவோ ஒரு கட்டத்தில் மாறுறான், எப்படி மாறுறான் அப்படின்றப்போ சில தெரியவே முடியாத மீன்ஸ் இப்போ மோளம் அடிக்கும்போது நம்ம மனசு வந்து அந்த இடத்துல ஒரு நிலையை ஏற்படுத்தும். அதே மாதிரி பயம் வரும்போது மனசு ஒரு நிலைக்கு அங்கே போகும். அப்போது பயம் அப்படின்னா அது பேய் வந்துடும், மோளம் அடிக்கும்போது அது சாமியாக மாறிடுது. மற்றபடி உண்மையாலே எல்லாமே சப்கான்ஷியஸை பேஸ் பண்ணது தான். லாங்கஸ்ட்டாக நம்ம போட்டிருக்கோம், 20 minutes ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது, நம்ம இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்ம நிறைய பேசலாம் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை என்னோடய இன்ஸ்டாகிராம் இருக்குது ரேஷ்மன் மணி, அதுலேயும் வந்து சொன்னீங்க, இல்லை நம்ம பேசணும் அதை பற்றி, அண்ட் பப்ளிக்லேயும் நம்ம பேசுவோம். மீண்டும் அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணுவோம். மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.